எல்லோருக்கும் வணக்கம். நம்மளே லீவு முடிஞ்சு சிவனேன்னு சந்தோஷமா வர்றோம். ஒரு நல்ல செய்தி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஆனா காலையிலேயே ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அதனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே 170 பாயிண்ட் பக்கம் மைனஸ்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னா மிகப்பெரிய நியூஸ். நம்ம நாட்டில் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி அவர்களுக்கு அமெரிக்க கோர்ட்ல இருந்து அரெஸ்ட் வாரண்ட் வருது. அவங்களை கைது பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டுகளை நிர்வகிக்கக்கூடிய செபி மாதிரியே அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டுகளை நிர்வகிக்கக்கூடிய யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒன்று இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்திட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்களுடைய கம்பெனி நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யூஎஸ் டாலர் பாண்ட் மூலியமா பணத்தை ரைஸ் பண்றான்னு வச்சுங்க. ஆனால் ஏதாவது ஒரு அதில் தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்னா அப்போ அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் டீஃப்ராடிங் பண்ணுற மாதிரி இல்லையா? ஸோ அப்படி ஒரு சார்ஜ் அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் அதானி குழுமங்கள் ஆர்டர்கள் வாங்கியிருக்கு. இந்த சோலார் எனர்ஜி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு பிரைபிங், லஞ்சம், ஊழல் நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு அமெரிக்க கோர்ட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நீங்க நினைக்கலாம், ஐயோ இது தெரியாம நான் சில இடங்கள்ல ஃபார்மாலிட்டி பண்ணி விட்டனே, என்ன வாரிசு சான்றிதழ் வாங்குறது, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குறது அப்படின்ற சமயத்தில் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதுல்ல, சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி விட்டனே, அப்ப அமெரிக்க அரசாங்கம் என்ன கைது பண்ணி அமெரிக்கா கொண்டு போயிடுமா, ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. அதாவது இவங்க ஏமாத்துறதுனால அமெரிக்க முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க 2029 கோடி பக்கம் லஞ்சம் கொடுத்து அதுல 2 பில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் வரும் அப்படின்ற மாதிரி அமெரிக்க முதலீட்டாளர்ல கணக்கு காட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க எங்க பாண்டுகளை மூடுறதுனால, எங்க கிட்ட முதலீடு பண்றதுனால கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேல லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த சமயத்துல யார் பணம் போடுறா? அமெரிக்க முதலீட்டாளர்கள் பணம் போடுறாங்க. அப்படி நடக்காத பொழுது யார் ஏமாற்றப்படுறா? அமெரிக்க முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்படுறாங்க. அதனாலதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு இதையெல்லாம் ஒரு முகாந்திரமா எடுத்துக்கிட்டு அதானி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை இம்மிடியேட்டா ஆக போகுது, அதே மாதிரி லாங் டேர்ம்ல என்ன பிரச்சனைனா, அதானி குரூப் டாலர் பாண்டுகள் இஷ்யூ பண்ணி பணத்தை ரைஸ் பண்றது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய டாலர் பாண்டுகளுடைய விலைகள் வீழ்ச்சி அடையும் ஒன்று. அதே மாதிரி அதானி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்றத சந்திச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, அதானி குரூப்ல யார் அதிகமா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அதானி என்டர்பிரைசஸ் அவங்க தான் அச்சாணி வச்சு மற்ற கம்பெனிகளை உருவாக்குறாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே டாப் கம்பெனின்னு வச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த அதானி போர்ட்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான லாபம் செஞ்சுட்டு இருக்கு. அதனால தரவரிசையில முதல்ல அதானி போர்ட்ஸ் தூக்கி மேல போட்டா. ஸோ அப்ப அந்த அதானி குரூப்ல இந்த என்டிடிவி ஒன்று தான் இப்போதைக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. அவன் கடந்த ஒரு வருஷத்துல 53% இறங்கியிருக்கான். அதானி போர்ட்ஸ் 38% இறங்கியிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரே நாட்கள்ல பார்க்கும்பொழுது, ஒரே நாள்ல பார்க்கும்பொழுது நிறைய கம்பெனிகள் 15%, 20% அப்படின்னு இறங்கியிருக்கு. உங்களோட பழக்க வச்சுக்கிட்ட பாவத்துக்கு எங்களையே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏசிசி, அதுவும் இல்லாம இந்த அம்புஜா சிமெண்ட் எல்லாம் சமீபத்தில் வாங்கப்பட்ட கம்பெனிகள் அவங்கெல்லாம் பாவம் 10% எல்லாம் பாவம் இறங்கி போயிட்டாங்க. இன்னும் வேற யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னா, அமெரிக்கால இருந்து பெரிய அளவில் அதானி குரூப்ல பணம் போட்ட ஜிக்யூஜி பார்ட்னர் அப்படின்றவங்க பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாதிப்பு தானே. பெரிய ஆள் ஒருத்தர் இந்தியாவிலிருந்து தில்லுமுள்ளு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கோர்ட்டில் கேஸை போடுறாங்கன்னா அது பிரச்சனை தான் நம்மளுக்கு. நீங்கள் நினைக்கலாம் எப்படி அதை ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தினால கண்டுபிடிக்க முடியல, சிபிஐ, சிஐடின்னு அமலாக்கத்துறைன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ அவங்களால கண்டுபிடிக்கிட்டே நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுலேயும் முக்கியமாக இந்த ஹிண்டன்பர்க் போன்றவங்க சும்மா இந்த குரூப்பை நோண்டிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ இதில் ஏதாவது எதிர்கட்சிகளினுடைய சதி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். அது ப்ரூஃப் பண்றது அவங்களுடைய பாடு. ஹிண்டன்பர்க் இப்படி தான் குற்றச்சாட்டு சொன்னாங்க, குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவங்களும் ஏதோ அப்படி இவங்களும் தனியா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால குற்றச்சாட்டு சொல்றது ஒரு ஆளு, அதை நிரூபிக்கிறது இன்னொரு ஆள். ஒரு உதாரணத்துக்கு இது எப்படி இந்த கேஸை நிரூபிக்க முடியும்? அமெரிக்க கோர்ட்ல நாங்க பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம்,
அந்த முதலீட்டாளர்களே பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இந்த குரூப் வந்து பிரைப் பண்ணி நிறைய கான்ட்ராக்டுகளை வாங்கிரும், அதன் மூலியமா 2 பில்லியன் அமெரிக்க டாலர் சம்பாதிப்பாங்க, அதனால தான் நாங்கள் பணம் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து ஒரு ப்ரூஃபாக கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு அது மற்றபடி ஏதாவது ஒரு ஆணித்தரமான ஏதாவது ரிட்டர்ன் ப்ரூஃப் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியல. அதே மாதிரி இனிமேல் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சமீபத்தில் 600 மில்லியன் அமெரிக்க டாலர் பாண்டுகள் மூலியமா கடன் பெறலாம் அப்படின்ற அதானியினுடைய திட்டம் இதனால பாவம் முடிஞ்சு போச்சு. அதனால இவங்களுக்குமே லிக்விடிட்டியில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இப்போதைக்கு இருக்கு. அதானி குரூப்ல எந்த ஷேருமே வாங்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனைன்னா இந்திய ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு டெம்பரவரியாக இறங்கியிருக்கு. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு டெய்லி நீ 10 வருஷத்துக்கு இறங்குமா? அப்படி கிடையாது. ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள சமீபத்தில் ரஷ்யாவில் கொண்டே குண்டு போட்டுக்கலான்னு சொல்லி பதட்டத்தை நம்மளுடைய மார்க்கெட்டை ஸ்வங்கின்னு ஒரு 200-300 பாயிண்ட் இறக்கி விட்டாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு காலையிலேயே வரும்பொழுது ஏதாவது நல்ல விஷயம் நடக்குன்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் இறக்கி விட்டாங்க. அதுக்கும் காரணம் அமெரிக்காவிலிருந்து வந்த இந்த அரெஸ்ட் வாரண்ட் நியூஸ் தான். இதுதாங்க அதானி அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அமெரிக்க அரெஸ்ட் வாரண்ட் நியூஸு. நண்பர்களே, நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா சொகுசா வாழலாம், நேரத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் வந்துடும். கடைசியில் பார்த்தா சாப்பாடு செய்கிறதே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த வகையில் வந்து ஹை பீட்டா ஷேர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஹை பீட்டா ஷேர்ஸ்னால் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரிலாம் ஹை பீட்டா ஹை ஆல்ஃபா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னா, லீடிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஹை பீட்டா ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெருவாரியாக இறங்கியிருந்தான். ஆல்மோஸ்ட் 473 ரூபா இருந்த ஆர்இசி 7.5% பக்கம் இறங்கியிருந்தான். ரொம்ப ஹை பீட்டாவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டினுடைய வால்டிலிட்டிக்கு விட இது அதிகமான வால்டிலிட்டி இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் இறங்கினானோ 470 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 497 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் பிஎஃப்சி அப்படின்ற பங்கு அவனும் 435 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 452 ரூபா. ஸோ ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கு இந்த பங்கு. இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி காலையிலேயே ஒரு 200 பாயிண்ட் பக்கம் மைனஸ்ல காமிச்சிட்டான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொசிஷன் வச்சுட்டு போறவங்க 200-300 பாயிண்ட் ஏறும் அல்லது இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் பொசிஷன் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இறங்குன்னு நினைச்சவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெரிய அளவில் கீழே இறங்கி பெரிய அளவில் மேலே ஏறினாங்களோ அதே மாதிரி இந்த நிஃப்டியில் இது அப்படி நடக்குமா, இன்னைக்கு வேற வீக்லி எக்ஸ்பைரி இன்னும் 2-3 மணி நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நப்பாசையில் கோந்திருக்காங்க. ஆனால் அது இப்போ வரைக்கும் நிறைவேறல. 10 மணிலிருந்து நீட்டி படுத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மனசு வலிக்கிற மாதிரி இறங்கின கம்பெனிகளுக்கு அங்கே சேலஞ்சே கிடையாது. அதானி குரூப் தான். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க தான் பெருசாக கீழே இறங்கியிருக்காங்க 20% அப்படின்ற மாதிரி. டாப் 2 இடம் அவங்களுக்கு தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் அங்கேயே அவங்க தான் சாம்பியன். 5 ஷேர் இருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல. கிட்டத்தட்ட 10% அப்படின்ற நம்பர்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 ஷேர்ல 5 ஷேர் அதானி குரூப் ஷேர் தான். அவனுக்கு எல்லாருமே டாப் லூசரா இருக்காங்க. நிஃப்டி மிட் கேப்ஸ் எடுத்து பார்த்தாலும் ஏசிசி தான் மிகப்பெரிய லூசரா இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினதுல அவங்க தான் பெரிய பங்கு அப்படின்றது வகிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த அதானி போர்ட்ஸ் அதானி என்டர்பிரைஸ் எல்லாம் 20% பக்கம் கிழிஞ்சு தொங்குது. இருந்தாலும் 173 பாயிண்ட் நம்ம நிஃப்டி இறங்கியிருக்கு. அவங்க தான் காரணமா அப்படின்னு போய் பார்த்தா அதானி போர்ட்ஸ் என்னமோ நியூட்ரலாக காமிக்கிறாங்க. அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸும் ரொம்ப நியூட்ரலாக காமிக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய வெயிட்டேஜ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ இன்னைக்கு யார் நம்ம மார்க்கெட் இறக்கி விட்டது அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் தான் பெரிய ஆள். 35 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்காங்க. ஐசிசி ஒரு 15. இவங்க 2 பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட் இறக்கி விட்டுருக்காங்க 173 பாயிண்ட்டுக்கு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய ஆளுகெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கய்யான்னா ஒருத்தங்க கூட எந்திரிச்சு வர மாட்டேங்கிறான். வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட வேண்டியதா இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா பவர் கிரிட் ஒரு 2% ஏறி இருக்கான். டிவிஸ் லேப் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல வெறும் 1.5% இருக்கான். இருக்கிறதுலே பெஸ்ட் யாருன்னா இன்னைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் 2 பேருமே பரவாயில்ல. ஏன்னு கேளுங்க, மிட் கேப்ஸ்லையும் ஜென்ரலாக இந்த கிரைசில், சுஸ்லானு, இந்தியன் ஹோட்டல்ஸ், யூனோ மிண்டாவெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 5-5% தலைக்கு 5% மேலே ஏறின ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப்லேயும் இந்த ஆம்பர், விஐபி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 7% ஏறின ஆளுகளாக இருக்கு. மைக்ரோ கேப் ஒன்று தான் சரியில்லை. ஏன்னா மைக்ரோ கேப்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பெரும்பாலும் 10%, 15% எவனா ஒருத்தர் ஏறுவான் டெய்லியும். ஆனால் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா ஸ்டார் ஒரு 7.5%, ஆர்பிஐ ஒரு 5.5%, இவனுக்கு தான் லீடிங் கெய்னராக இருக்காங்க. ஸோ மைக்ரோ கேப்ஸ் இன்னைக்கு சரியில்லை. அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸும் சரியில்லை, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் சரியில்லை. மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு.
நண்பர்களே, இத்தனை பேட் நியூஸ் வருது, ஆனா ஷேர் மார்க்கெட் எங்காவது வேகமா விழுகுதான்னு பாருங்களேன். ரொம்பவுமே 2 மாசம் கூடி நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 10% இறங்கியிருக்கான். ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் 2 மாசம் கூடி 20%, 30% தான் இறங்கியிருக்கான். ஏதாவது ஒரு வேகமா நடந்தா தானே ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சும்மா அப்படியே தண்டத்துக்கு இப்படியே இங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனாவது நாள் நினைக்கிறீங்க? 5வது நாளாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே இந்த நிஃப்டி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு எங்காவது டே எண்டில் மறுபடியும் எங்காவது ஃபிளாட்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டான்னு வச்சுங்க, அதுவும் போச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் ஷேர் மார்க்கெட் வேகமாக விழுகணும், அப்போதான் ரிட்டர்ன் அப்படின்றதும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். இப்படி டெய்லி அரைச்சிக்கிட்டே இருந்தான்னா ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட். இதில் முக்கியமான நியூஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யூபிஎல் ஷேர்னால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இருக்காங்க. 1 வருஷ பீரியட்ல பார்த்தா போட்ட காசு இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இதுவே 5 இயர் பீரியட்ல பார்க்காம 2021 இருந்து பார்த்தீங்கன்னா தொடர் சரிவு தான். 3 வருஷத்துக்கு தொடர் சரிவு தான். இப்போ இதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஷேர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 ஷேர் உங்களுக்கு ரைட்ஸ் அப்படின்றது உண்டு. அந்த 1 ஷேர் என்ன ரேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 360 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ கரண்ட் இருக்க ரேட் கிட்டத்தட்ட 556 ரூபா. ஆனால் அது வரக்கூடிய ரைட்ஸ் அப்படின்றது 360 ரூபா. ஸோ 8 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 ஷேர் ரைட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டில் 360 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சுஸ்லான் அப்படின்னு ஒரு ஷேர், அது இப்படி தான் கீழே விழுந்து கிடந்தது. அப்போ ரைட்ஸ் இஷ்யூன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தா, அந்த ரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே, அந்த ரைட்ஸ் மூலிமா பணத்தை புரட்டினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு ஏதோ ஒரு ராசி அடித்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த குவார்டர்லில் லாபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதன் மூலிமா 7 ரூபா இருந்த ஷேர் 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கூட சமீபத்தில் 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு கிடக்குறான். அதே மாதிரி இந்த யூபிஎலுக்கு ஒரு லக் அடிக்குமா அப்படின்றது தெரில. அது லக்கு என்னங்க லக்கு, அவன் குவார்டர்லி ப்ராஃபிட் பண்ணி நல்லபடியாக அவன் பர்ஃபார்மன்ஸில் மேலே வரணும். லக்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி எல்லாருமே சுஸ்லான் ஆகிட முடியுமா? நண்பர்களே, கொச்சின் ஷிப்யார்டும் சாதாரண கம்பெனி கிடையாது. மிட் கேப்பில் அவனு ஓரளவுக்கு பெரிய ஆள் தான். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 ரூபாய் இருந்த ஷேர் 1500 ரூபாய்க்கு கீழே ஆல்மோஸ்ட் 50% விட அதிகமாக கிராஷ் ஆயிருக்கு. இத்தனை ஆயுமே இவ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இங்கிருந்து ஜம்ப் அடிப்பானா அல்லது இங்கிருந்து இன்னொரு 50%? ஏன்னா நிறைய ஷேர்கள் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இறங்குறதான் கணக்கு, மேலேருந்து இறங்குனதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்போ 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இந்த ஷேர் கீழே இறங்குது, ஒரு 50% இறங்குதுன்னா அப்போ 600 ரூபாய்க்கு இது வருவானா அல்லது இங்கிருந்து ஜம்ப் அடிப்பானா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. இந்த ஷேர்லாம் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது 2023 வெறும் 200 ரூபாயிலிருந்து. எல்லாரும் இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா கொண்டாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு இப்படி ஒரு நியூஸ் விட்டா என்ன செதைச்சு விட்டாங்க பார்த்துட்டியா அப்படின்னு அந்த டைமிங் தான். பல பேர் காலேஜில் நம்ம குரூப்பில் இருப்பாங்க, அவங்கள மட்டுமே பிடிச்சி ஓட்டுவோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு 8% இறங்கியிருக்குன்னா அதுக்கு வந்த நியூஸ் தான். இந்த மாதிரி அதானி குரூப் வந்து அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய அதானி இன்ஃப்ரா வந்து எங்கள் கம்பெனியில் 30% ஸ்டேக் வாங்குறாங்க அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று பப்ளிஷ் ஆச்சு. அந்த நியூஸ் வந்தோடனே பாவம் இந்த பிஎஸ்பி, இதுக்கு முன்னாடி என்டிடிவி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்டிடிவியை ஏசிசியை அம்புஜாவை அதானி குரூப் வாங்குறாங்கன்னு அது ஓடு மேலே ஓடுச்சு. ஆனால் பாருங்க இன்னைக்கு இந்த பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸை பிடிச்சி 8% அடி வெளுத்து விட்டாங்க. ஸோ பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு 8% தடாலடியாக இறங்க இதுதான் காரணம். நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்த ஸ்பேஸ் எப்படி ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறை எல்லாம் பிக்கப் ஆச்சோ, திடீர்னு ஸ்பேஸ் நம்ம இந்தியானுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற ஷேரை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. இப்போ என்னடான்னா 7 months லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லிண்டே இந்தியா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா வெறும் 0.06% தான் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டாக இருக்குது. சமீபத்தில் 10,000 ரூபா ரேஞ்சில் இருந்தது, இப்போ வெறும் 6,500 ரூபாயில் இருக்குது. சமீபத்தினுடைய குவார்டர் ஓரளவுக்கு பரவாயில்லையா, ஒரு ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறான்னா இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, ப்ராஃபிட் க்ரோத் இல்லைனாலும் ப்ராஃபிட்டையாவது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஆறுதல் தான் இந்த லிண்டே இந்தியா. இவனும் ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது, கிட்டத்தட்ட 54,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. இதில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐஸ் 2.5%, அதே மாதிரி டிஐஸும் கன்சிடரபிளாக ஒரு 7% வரைக்கும் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு கட்டத்தில் 50 ரூபாய்க்கு கம்மியாக 100 ரூபாய்க்கு கம்மியாக லாபம் செய்யக்கூடிய ஓரளவுக்கு ஃபியூச்சர் க்ரோத் உள்ள கம்பெனிகள் ஒன்றையுமே காண ஒரு கட்டத்தில்.
கடைசியில் இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தனும் அந்த 100 ரூபாய்க்கு கீழே 50 ரூபாய்க்கு கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 80 ரூபாய்க்கெல்லாம் போனவன் இப்போ 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 46 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி 46 ரூபாயிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை 23 ரூபாயிலிருந்து ஆகுதான்னு தெரியல. பட் ஷேர் மார்க்கெட்டில் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஒவ்வொரு செட்டு சப்போர்ட்லேயும் பணத்தை போட்டு வைப்போமே அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட பணம் இல்லை, பேசாமல் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் மாசமான பணத்தை போட்டுட்டு போக வேண்டியதான், நீ என்னத்தை வேணா வாங்கு தம்பி அப்படின்ட்டு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.